சிம்சன்ஸ் 1/3 ரூல். உங்களுக்கு இந்த சிம்சன்ஸ் 1/3 ரூல், அப்புறம் சிம்சனுடைய 3/8 ரூல், இது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய தியரி பேஸ்டாக கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய சைட்டில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் அதை மட்டும் படித்தாலே போதுமானது. மேக்ஸிமம் அதுவே உங்களுக்கு போதுமானது. ஓகேவா? சிம்சனுடைய 1/3 ரூலுக்கான ஃபார்முலா பாருங்கள். இன்டகிரல் x0 to x0 plus nh number of subintervals should be ஈவனாக இருக்கணும். ஓகே, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நான் காட்டுறேன். எஸ், அதே மாதிரி சிம்சனுடைய 3/8 ரூல் அதையுமே நம்ம ரைட்டாக பார்த்துருவோம். சிம்சன்ஸ் 3/8 ரூல் இது பேஸ் பண்ணி நம்ம இதனுடைய எரர் ஆர்டர் எல்லாத்தையுமே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம கன்சைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அந்த பிடிஎஃப் மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணால் போதும். இந்த பிடிஎஃப் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அதுக்கான எல்லா டைரக்ஷனுமே நான் அந்த யூடியூப் சேனலில் நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஓகேவா? எஸ், x0 to x0 plus nh y of x into dx equal to 3/8 இருக்கு. அப்போ 3h divided by 8 into y0 plus yn plus ரொம்ப கவனமாக இருக்கணும், இது குழப்பி போகக்கூடிய டாபிக். இது 2 into y3 plus y6 plus blah 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 yn minus 3. ஓகே, plus 2 போட்டாச்சா, அடுத்து 3 into y1 plus y2, y3 மட்டும் வராது, y4 plus y5 plus போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும்? yn minus 1 வர. ஓகே, இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் should be multiple of 3. ஓகே, multiple of 3. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ட்ரெபிசாய்டல் ரூல் வச்சு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதே சம்மை சிம்சனுடைய 1/3 ரூலை வச்சு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, சிம்சனுடைய 1/3 ரூலை வச்சு சால்வ் பண்ணி காட்டுறேன். சிம்சன்ஸ் 1/3 ரூல் பார்க்கலாம் நமக்கு எந்த மாதிரியான ஆன்சர் கிடைக்குது. இங்கே என்ன கிடச்சிருக்கு? 0.3875 கிடச்சிது. இப்போ நமக்கு எந்த மாதிரியான ஒரு ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாக்ஸ் மேக்ஸிமம் அவங்க கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ பாக்ஸை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண PYQ எல்லாத்தையுமே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, எஸ், அது எல்லாத்தையுமே இந்த இதுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகே, y0 y1 y2 y0 y1 y2. ஓகேவா? சிம்சனுடைய 1/3 ரூல் ஃபார்முலா என்ன சார் வரும்? h/3 into y0 plus yn. இங்கே yn அப்படிங்கிறது என்ன? yn equal to என்ன? y2. இங்கே என்னங்கிறது என்ன? 2. ஓகேவா? y0 plus y2 plus 4 into sum of odd ordinates. ஓகேவா? இங்கே odd ordinates என்ன இருக்குது? 4. இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் விட்டுருங்க. இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் விட்டுட்டு இங்கே y1 இருக்கா? அவ்வளோதான், y1 மட்டும்தான். இந்த ரெண்டையும் மறந்துடுங்க. ரொம்ப சிம்பிள். அந்த ஃபார்மில் உங்களுக்கு மறந்து போச்சுன்னா கூட இது நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். இதை ரெண்டையும் மறந்துடுங்க. மறந்துட்டு இப்போ இடையில என்ன இருக்குது? y1 மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே ஈவன் இருக்கா? ஈவன் இல்லை. ப்ளஸ் 2 into சம் ஆஃப் ஈவன் ஆர்டினேட்ஸ் இங்கே ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போது 2 வராது. 2 வந்து இங்கே 0 ஆகிடும். ஓகே, ஃபைன். எல்லா வேல்யூமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஹச்சோட வேல்யூ என்ன சார்? 1. ஹச்சோட வேல்யூ என்ன? 1/3. எல்லா வேல்யூவையும் பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/3 into y0 என்ன சார் இருக்குது? 0.25
ப்ளஸ் y2 என்ன சார் இருக்குது 0.125 ப்ளஸ் 4 இன்டு y1 என்ன சார் இருக்குது 0.2 இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்க்கலாம் நமக்கு என்ன மாதிரி ஆன்சர் கிடைக்குன்னு. 0.8 0.25 0.125 0.800 என்ன வரும் 5 7 1.175 வருது. 1.175 டிவைடட் பை 3 கிடைக்குது. சால்வ் பண்ணலாம். 0 பாயிண்ட் வைங்க. 3 3 சார் 9, ரிமைனிங் 2, 9 3 சார் 27, அப்புறம் 1 3 சார் 1, ரிமைனிங் 2, 0 வரும் 6. நமக்கு என்ன கிடைக்குது 0.3916 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. சிம்ப்சன் 1/3 ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது 0.3916 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. இங்கே என்ன சார் கிடைக்குது 0.9875 கிடைக்குது. ஓகேவா, ட்ரெப்பிசாய்டல் ரூல் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 0.3875 கிடைக்குது. இங்கே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 0.3916 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ரெண்டுக்குமே நீங்கள் அப்ராக்சிமேட் எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ராக்சிமேட் எடுக்க என்ன வரும், இந்த 5 இருக்குது, அப்போ இங்கே என்னவா மாறும், இது 8ஆக மாறும். இங்கே 8 இருக்குது, அப்போ இது என்னவா மாறும் 9ன்னு மாறும். அப்போ இங்கே என்ன வரும் 4 அப்படின்னு மாறும். 0.4 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 4. ஓகேவா, அதே மாதிரி இதுவும் பாருங்கள் அப்ராக்சிமேட்லி என்ன வரும், இங்கே 6 இருக்குது, அப்போ இங்கே 2, இங்கே 2 இருக்குன்னா இங்கே 8 மட்டும் தான் வரும். அப்போ இங்கே 4 0.4. இங்கே சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க தசம இடத்து ரூலில் உங்களுக்கு 0.3875 மாதிரி கிடைக்குது. இங்கே சிம்ப்சன் 1/3 ரூலில் பார்த்தீங்கன்னா 0.3916 கிடைக்குது. வேறு ஆன்சர் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் வேறு ஆன்சர் தான், ஒரே ஆன்சர் வர முடியாது இல்லை. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா சிம்ப்சனுடைய 1/3 ரூல். ஓகே, கொஷின் நம்பர் 2. இந்த கொஷின் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ட்ரெப்பிசாய்டல் ரூலை வந்து யூஸ் பண்ணி இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் போன கிளாஸில். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிம்ப்சனுடைய 1/3 ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.78374 மாதிரி கிடச்சிது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை சிம்ப்சனுடைய 1/3 ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? என்ன h/3 இன்டு y0 ப்ளஸ் yn வரும். கரெக்டாக, இங்கே yn என்ன சார் இருக்குது 5. ஸோ yn வந்து 5, y5 ப்ளஸ் 4 இன்டு சம் ஆஃப் ஆட் ஆர்டினேட்ஸ். கரெக்டாக, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 0வை விட்டுருங்க, இந்த 5வை விட்டுருங்க. இதுக்கு இடைப்பட்ட என்னென்ன இருக்குது 1 2 3 4 இருக்கா, இதுக்கு இடையில என்னெல்லாம் இருக்கோ இதில் எதெல்லாம் ஆடோ அதையெல்லாம் போடுங்க. இதெல்லாம் ஆடு, இதில் y1 y3 ஆடு, y1 ப்ளஸ் y3 ஆடு. ஓகேவா, அவ்வளோதான் முடிஞ்சுது. ப்ளஸ் 2 இன்டு சம் ஆஃப் ஈவன் ஆர்டினேட்ஸ். இந்த 1 2 3 4 இருக்கா, இதில் எதெல்லாம் ஈவனோ அதை எழுதுங்க. இதெல்லாம் ஈவன் y2 y4 ரெண்டு ஈவன், y2 ப்ளஸ் y4 ரெண்டுமே வந்து ஈவன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் கிடைச்சிட போகுது. ஹச் என்ன சார், ஹச் பார்த்தீங்கன்னா சப் இன்டர்வல்ஸ் என்ன 0.2 டிவைடட் பை 3 இன்டு y0 என்ன சார் இருக்குது y0 ப்ளஸ் y5 இருக்குது. கரெக்டாக, y0 என்ன சார் இருக்குது 1 ப்ளஸ் y5 என்ன சார் இருக்குது y5 0.5 ப்ளஸ் 4 இன்டு y1 என்ன சார் இருக்குது y1 பாருங்கள் 0.9615 ப்ளஸ் y3 என்ன சார் இருக்குது 0.7353 ரொம்ப பொடியாக இருக்கோ. ஓகே, ப்ளஸ் 2 இன்டு y2 என்ன சார் இருக்குது 0.8621 ப்ளஸ் லாஸ்ட்டாக என்ன இருக்குது y4 என்ன இருக்குது 0.6098 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம விர்ச்சுவல் கேல்குலேஷன் நம்ம இது நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக 0.7487 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஓகேவா, ஆன்சர் இங்கே பாருங்கள், இங்கே என்ன கிடச்சிருக்கு 0.78374 கிடச்சிருக்கு ட்ரெப்பிசாய்டல் ரூலில். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.7487 அப்படிங்கிற மாதிரி 1/3 ரூல் அவங்க வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்ப்சனுடைய 3/8 ரூல் பேஸ் பண்ணி நான் ஒரு சில சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி ஃபார்முலா எழுதி போட்டாச்சு. இந்த கிளாஸில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சம் மட்டும் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அப்புறமா கேட்டோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவங்க எப்படி கேட்குறாங்க, கேட்டோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டான்ஸருடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செய்யலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல் சுட் பி ஈவன் சொல்லியிருந்தோம் 1/3 ரூலுக்கு. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அதே மாதிரி 3/8 ரூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல் சுட் பி மல்டிபிள் ஆஃப் 3 சொல்லியிருந்தோம். இதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தாலே போதுமானது. ஓகேங்களா, நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் கவனமாக கவனிச்சிங்கனாலே மோர் தென் எனஃப். ஓகே,
இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா f of x and dx by using Simpson 3/8 rule. ஓகே, நிறைய சேஞ்சஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம லைட்டாக ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு உனக்கு ரொம்ப பேசிக்காக தெரிய வேண்டியது என்ன? y0 இது y0, இது y1, இது y2, இது என்ன? y3. ரைட். இப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணலாம். என்ன வரும்? 3h/8. 3h இங்கே என்ன வரும்? h வந்து 1 டிவைட் பை 8 இன்டு y0 ப்ளஸ் yn என்ன சார் இருக்குங்க? y3. அவ்வளோதான். y3 ப்ளஸ் 2 இன்டு ரொம்ப கவனமாக நீங்கள் நோட் பண்ணணும். இந்த ரெண்டையும் மறந்துடுங்க. இந்த ரெண்டையும் மறந்துட்டு உள்ளே என்ன இருக்குது? y1 y2 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? 2 இன்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்? y3 y6 அப்படி போகும். கரெக்டாக? y3 y6ன்னு போகும். இங்கே y1 y2 மட்டும்தான் இருக்குது. y3 இருக்கா? இல்லை. அப்போ இங்கே 0. ஓகே, ப்ளஸ் 3 இன்டு என்ன வரும் ஃபார்முலா? y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 வராது. அதுக்குள்ள என்ன வரும்? y4 வரும். பட் இங்கே என்ன இல்லை? y4 இல்லை. ஸோ y1 y2 மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு செம்ம. அப்போ என்ன வருது பாருங்கள்? 3/8 இன்டு y0 என்ன சார் இருக்குது? 1 ப்ளஸ் y3 என்ன சார் இருக்குது? 8. 1 ப்ளஸ் 8 இன்டு 1 ப்ளஸ் 8 ப்ளஸ் 3 இன்டு y1 என்ன சார் இருக்குது? 8 ப்ளஸ் y2 என்ன இருக்குது? 27. அவ்வளோதான். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணாலே நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிட போகுது. 3/8 இன்டு 9 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 35 வரும். 35 3 15 ரிமைனிங் 1 105. 105 9 என்ன வரும்? 14 ரிமைனிங் 1 114 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. 11 வெயிட் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், எல்லா வேலையும் கரெக்டாக தானா? ஓ மை காட், y0 ப்ளஸ் y3 64 கரெக்டுங்களா? என்னடா ஏதோ இடிக்குதுன்னு பார்த்தேன். சாரி. இங்கே வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இந்த 3/8 ரூல் பற்றி பேசிக்காக சில விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது பேஸ் பண்ணி சிம்சனுடைய 1/3 அண்டு 3/8 ரூல் இதெல்லாமே பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் கேட்டு எல்லாமே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதனுடைய நியூமெரிக்கல் மெத்தட்ஸுடைய ஹோல் PYQ செஷனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஓகே, அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த சிம்சனுடைய ரூல்ஸ்க்கான அந்த PYQ வந்து நாம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து என்ன செய்கிறோம்? பதிவு பண்ணுறோம். கண்டிப்பாக பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல் சுட் பி மல்டிபிள் ஆஃப் 3 அண்ட் நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல் சுட் பி ஈவன். இது நிறையா பேர் வந்து டவுட்டாகவே வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? ரொம்பலாம் குழம்பிக்க வேண்டாம். நீங்கள் அடுத்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு அதிலே ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, அது நீங்கள் பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கவே செய்யாது, குழப்பிக்கிட்டே தான் இருக்கும். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஃபுல் பெய்ட் கோர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 900 ருபீஸில் 24 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்து முடித்து 3 மணி நேரத்தில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்து வைக்கிறோம். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 30% வரைக்கும் ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறோம். எஸ், இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் நம்ம எப்படி டீச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே தமிழில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுப்போம். மற்றபடி எழுதுறது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நடத்தி முடிச்சிருக்கோம். டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமினேஷன்ஸுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களால் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண முடியல, ஒரு சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட்னு
டெக்ஸ்ட் பண்ணுற முதல் 3 மணி நேரத்துக்குள்ளே, நம்ம 8 மணிக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 11 மணிக்குள்ளே டெக்ஸ்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் 30% ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, உங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சஜஷனில் கொண்டு போய் சேர்க்கும். அண்ட் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற ஹோம்ஒர்க் ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.